அரவிந்தனுக்கு அவளை பிரிய மனமில்லாமல் அவளை அனுப்பி வைத்தான். அவன் வீட்டிற்கு போனதும் மேகா பேசிய பேச்சும் அவள் முக பாவனைகளும் அவனை ஆக்கிரமித்தது. திரும்ப திரும்ப அவளை நினைவுபடுத்தியது. இன்னைக்கு தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது கடைசி நாள்னு சொன்னாலே, நாளைக்கு கண்டிப்பா அவள் லவ் பண்றேன்னு தான் சொல்ல போறா என்று அவன் அவள் மனதில் உள்ளதை கணித்தான். மிகவும் சந்தோஷமாக நடந்தே அவன் வீட்டுக்கு சென்றான். அவன் சந்தோஷமாக இருப்பதை அரவிந்தனின் அம்மா கவனித்து அவனிடம், என்ன அரவிந்த், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க என்று கேட்டதும் தன் அம்மாவின் கைகளை பிடித்து, அம்மா உனக்கு ஒரு குட் நியூஸ், நம்ம பக்கத்து வீட்டு மேகா அவ இந்த ஊருக்கு திரும்பி வந்துட்டா, இன்னைக்கு அவளை நான் பார்த்தேன் என்று அவன் சொன்னதும், உண்மையாவாடா, வந்துட்டாளா, என்ன சொன்னா என்று அவனுடைய அம்மா ஆர்வமாக கேட்க, அதுவா, சொல்லுவேன், ஆனா நீ அடிப்பியே என்றதும், நான் ஏண்டா கண்டு உன்னை அடிக்க போறேன், சொல்லுடா என அவனுடைய அம்மா கேட்டதும் அவன் தன் அம்மாவை பார்த்து தயங்கியபடியே, அம்மா மேகா என்னைய லவ் பண்றான்னு நினைக்கிறேன், இன்னைக்கு தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது கடைசியில் நான்னு சொன்னான் என்று அவன் சொன்னதும், சரியாப்போ பொண்ணு தேடுற வேலை மிச்சம் என்று அவன் அம்மா சொன்னவுடன் தான் அவன் சிரித்தான். ஏண்டா அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரல என்று அவன் அம்மா கேட்டாள். அம்மா, அவ இந்த ஊருக்கு வந்த நாள்ல இருந்து என்னத்தான் தேடினாலாம், அதனால அவ சரியா தூங்காம ரொம்ப டயர்டா இருக்கு, நாளைக்கு உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாமா, நாளைக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னான் என்று தன் அம்மாவிடம் சந்தோஷமாக சொன்னான். மறுநாள் காலை அவள் போனுக்காக காத்திருந்தான். சரியாக 8 மணிக்கு போன் வந்தது. போனை அவன் எடுத்தவுடன், அரவிந்த் என்ன பண்ற என்று அவள் கேட்க, நான் உன் போனுக்காகத்தான் வெயிட் பண்றேன் என்று சொன்னதும், அரவிந்த் 10 மணிக்கு பீச்சுக்கு வந்துரு என்று அவள் சொல்லி முடிப்பதற்குள், சரி சரி என்று பதில் சொன்னான். அரவிந்த் அவசரப்படாம பொறுமையாவா என சொல்லிவிட்டு போனை வைத்தாள். அரவிந்த் குளித்து முடித்து அவசர அவசரமாக 2 தோசையை மட்டும் சாப்பிட்டு விட்டு அவன் அம்மாவிடம், அம்மா நான் போயிட்டு வர்றேன் என்று சொன்னதும், அரவிந்த் நீ உன் மனசில் நினைச்சிட்டு போறது நடந்துட்டா ஓகே, பட் நெகட்டிவா ஏதாவது நடந்தா நீ அதை பத்தி கவலைப்படக்கூடாது, சரியா என்று அம்மா கேட்டதும், சரிமா என அங்கிருந்து வேகமாக கிளம்பினான். வரும் வழியெல்லாம் இருக்கும் அத்தனை கோயில்களிலும் நின்று வணங்கிவிட்டு வந்தான். அவன் வந்ததும் முதல் வேலையாக பூக்கடைக்கு சென்று ஒரு ரோஜா ஒன்றை வாங்கினான். பூவிற்கும் பெண், என்னப்பா லவ்வா என கேட்டதும் அவன் பதில் ஏதும் சொல்லாமல் சிரித்து விட்டு வந்தான். மேகா அவனிடம் காதலை சொல்வதற்காக வீட்டை விட்டு வெளியே கிளம்பினாள். அப்போது பக்கத்து வீட்டுக்கார பெண் தன் குழந்தையை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றாள். மேகாவும் அவளும் ஒன்றாகவே ரோட்டில் நடந்து சென்றார்கள். மேகா அந்த பெண்ணின் குழந்தையை பார்த்து விளையாட்டு காட்டிக்கொண்டே நடந்து சென்றாள். அந்த குழந்தையின் சிரிப்பில் அவளும் கொஞ்ச நேரம் தன்னை குழந்தையாக நினைத்து கொண்டாள். அந்த நேரம் திடீரென விலை உயர்ந்த பைக்கில் அதிவேகமாக வந்தவன் முன்னால் குழந்தையை வைத்திருந்த பெண்ணின் மீது லேசாக உரசிவிட்டு பின்னால் சென்ற மேகாவின் மீது அதிவேகமாக மோதிவிட்டு நிற்காமல் ஓடிவிட்டான். அதுவரை மேகாவின் விளையாட்டில் சிரித்த குழந்தை இந்த சம்பவம் நடந்த பிறகு சத்தமாக அழத் தொடங்கியது. குழந்தையை வைத்திருந்த பெண் தனக்கும் தன் குழந்தைக்கும் எதுவும் ஆகவில்லையே என நிம்மதி அடையும் நேரத்தில் பின்னால் வந்த மேகாவை தேடினாள். அவள் பைக் மோதி தூக்கி எறிந்ததில் 4 அடி தூரம் தூக்கி வீசப்பட்டு தலையில் பலத்த அடியுடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்தாள். அதை பார்த்தவள் தன் குழந்தையை கீழே இறக்கிவிட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்த மேகாவை தூக்கி தன் மடியில் வைத்தாள். மேகா அந்த பெண்ணிடம், அக்கா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுங்கக்கா என்றதும் அவள் போனை தேடினாள். மேகாவின் ஹேண்ட்பேக்கில் இருந்த போனை எடுத்து அம்மா என்ற நம்பருக்கு அந்த பெண் போன் பண்ணி அவள் அம்மா போனை எடுத்ததும், அக்கா உங்க பொண்ணு நம்ம வீட்டுக்கு வர ரோட்ல பைக்ல அடிபட்டு கிடக்குது, சீக்கிரம் வாங்கக்கா என அவள் சொல்லிவிட்டு ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணினாள். மேகாவின் அம்மா ரோடெங்கும் பதறியபடியே வந்தாள். தன் மகள் அடிபட்டு கிடப்பதை பார்த்ததும் அவள் தலையில் அடித்துக்கொண்டு அழுதாள். கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்தது. தன் மகளை ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கொண்டு அந்த பெண்ணையும் அழைத்து கொண்டு ஆம்புலன்ஸ் வேகமாக சென்றது. அப்போது மேகா அடிபட்ட வழியில் துடித்து கொண்டே தன் அம்மாவிடம், அம்மா அம்மா என்றதும், என்னம்மா சொல்லுமா என கேட்க, அம்மா அரவிந்த் எனக்காக பீச்சில் காத்துக்கிட்டு இருப்பான், அவனை லவ் பண்றேன்னு சொல்றதுக்கு தான் நான் வந்தேன், என் உயிருக்கு எதுவும் ஆகலைன்னா அவங்கிட்ட சொல்லு, நான் எப்படி இருந்தாலும் அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்குவான், ஆனா நான் செத்துட்டா எனக்கு நடந்த எதையுமே அவன்கிட்ட சொல்லிடாத, அவனாவது நல்லா இருக்கட்டும், என்னைய தேடி கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வருவான், ரொம்ப நேரம் என்னை வீட்டிலேயே வச்சிருக்காம சீக்கிரம் அடக்கம் பண்ணிருமா என்று மேகா சொல்லி முடித்ததும் அவள் சொன்ன வாயையும் கண்ணையும் மூடாமல் அவள் உயிர் அவளை விட்டு பிரிந்தது. இதை அறிந்த மேகாவின் அம்மா என் தங்கமே என கதறி அழுததும் எந்த விதத்திலும் வேகம் குறையாத அந்த ஆம்புலன்ஸ் வேகம் குறைந்து மேகா அரவிந்தை சந்திப்பதாக சொன்ன அதே பீச் ரோட்டின் ஓரம் நின்றது.
ஆம்புலன்ஸ் வந்து நின்றதும் அங்கிருந்த டீ கடைக்காரர் ஆம்புலன்ஸ் டிரைவரை பார்த்து, என்ன தம்பி, டீ வேணுமா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா என்றதும், இல்லனே, சின்ன வயசு பொண்ணு, போன் வந்ததும் கிளம்பி காப்பாத்திரலாம்னு வந்தேன், முடியல, முடிஞ்சு போச்சுனே என்று ஆம்புலன்ஸ் டிரைவர் அழுதார். அரவிந்தன் மேகாவின் நம்பருக்கு போன் பண்ணி கொண்டே இருந்தான். அவள் எடுக்காததால் கொஞ்சம் மனவேதனையோடு மேகாவின் உடல் இருந்த ஆம்புலன்ஸ் நின்ற டீ கடைக்கு அவனும் தண்ணி குடிக்க வந்தான். அந்த டீ கடையில் தண்ணியை குடித்துவிட்டு திரும்பவும் அவன் நின்ற இடத்திற்கே வந்துவிட்டான். மேகாவின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் அவள் அப்பா அம்மாவிடம் கொடுக்கப்பட்டது. இத்தனை வருட வாழ்க்கையும் கனவையும் அங்கே உயிரற்று இருப்பதை பார்த்து பார்த்து மேகாவின் அப்பா அம்மா அழுது கொண்டிருந்தனர். சில மணி நேரத்திற்கு பிறகு மேகா கடைசி நிமிடங்களில் சொன்ன வார்த்தையை அவள் அம்மா தன் கணவனிடம் சொன்னாள். அட தெய்வமே, 2 பேரும் சேர்ந்து வாழ விடாம பண்ணிட்டியே, என் மக உயிரத்தான் எடுத்துக்கிட்ட, அந்த பையனையாவது வாழவிடு என்று இறந்த தன் மகள் கையை பிடித்து அழுதார். அரவிந்த் மேகாவின் நம்பருக்கு போன் பண்ணி நொந்து விட்டான். மாலை 5:30 மணி ஆனதும் இதற்கு மேல் அவள் வரமாட்டாள் என அரவிந்த் தன்னுடைய வீட்டிற்கு வந்தான். மேகாவின் உடலை இறுதிச் சடங்கிற்காக தூக்கப்பட்டது. அப்போது கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போக வேண்டியவ தீயில எரிய போறாளே என அவளை பெற்றவள் அழுதாள். நேற்று வரை 3 பேர் இருந்த அந்த வீட்டில் இன்று 2 பேர் மட்டும் மனம் நொறுங்கி போய் உட்கார்ந்திருந்தனர். அவள் ஏன் வரவில்லை, போனை ஏன் எடுக்கவில்லை என பல மனக்குழப்பத்தில் அரவிந்தன் இரவு முழுவதும் தூக்கமின்றி தவித்தான். காலை எழுந்ததும் அவன் மேகாவின் வீட்டிற்கு வந்தான். அவள் வீடு திறந்திருந்தது. மெதுவாக தயக்கத்துடன் ஆண்டி ஆண்டி என்று மேகாவின் அம்மாவை கூப்பிட்டான். பசி மயக்கத்திலும் மகள் இறந்த துக்கத்திலும் இருந்த அவளுடைய அம்மா மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தாள். ஆண்டி, நான் அரவிந்த் என்று அவன் சொன்னதும் தன் மகளே திரும்ப வந்தது போல, வா அரவிந்த் கண்ணு, நல்லா இருக்கியா, ஆண்டியை பார்க்கணும்னு இப்பதான் தோணுச்சா என்று மேகாவின் அம்மா கேட்டதும் அவன் அதற்கு பதில் சொல்லாமல், ஆண்டி மேகா எங்க, நேத்து என்னைய பார்க்க வர்றேன்னு சொல்லிட்டு வந்தா, கடைசி வரைக்கும் வரல என்று மன வருத்தமாக சொன்னான். அரவிந்த், அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா என்றதும் அவன் இதயம் வேகமாக துடித்தது. அந்த அதிர்ச்சியில், ஆண்டி, முந்தினா அவளை நான் பார்க்கும்போது கல்யாணம்னு சொல்லவே இல்லையே என பதறினான். இல்லப்பா அரவிந்த், நாங்க எதிர்பார்க்கல, அவளா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா அவளோட சந்தோஷம் தானே முக்கியம், அதான்ப்பா நாங்களும் ஏத்துக்கிட்டோம். நேத்து நைட்டே அவள் லண்டன் போயிட்டாப்பா, அவ நம்பர் கூட என்கிட்ட இல்லப்பா, அவளா போன் பண்ணாதாப்பா பேச முடியும். எனக்கு கூட ஒரு ஆசை இருந்துச்சு, உனக்கும் மேகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு. ஆனா அவகிட்ட கேட்டதுக்கு அவ, அம்மா அரவிந்த் எனக்கு நல்ல ஃப்ரெண்டுமா, தப்பா பேசாதாமான்னு சொல்லிட்டா. எங்களை மறந்துட்டு அவ வாழ்க்கை தான் முக்கியம்னு போயிட்டாப்பா. இனிமே நீதாப்பா எங்களுக்கு புள்ள, நேரம் கிடைக்கும் போது வந்து பார்த்துட்டு போப்பா என்று துக்கம் தாழாமல் அழுது விட்டாள். ஆண்டி அழுகாதீங்க, அவளுக்கு கல்யாணம் தானே ஆயிருக்கு, 4 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வருவாள்ல, அப்புறம் ஏன் அழுகிறீங்க என்று அரவிந்த் கேட்டதும் அவ இனிமே திரும்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாப்பா என்று மேகாவின் அம்மா கதறி அழுக, ஆண்டி நான் இருக்கேன் ஆண்டி, உங்களுக்கு நீங்களும் தான் எனக்கு சின்ன வயசுல சோறூட்டி வளர்த்தீங்க, நான் வந்து உங்களை பார்த்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி என மேகாவின் அம்மா கண்ணீரை துடைத்து விட்டான். சிறிது நேரம் அமைதியாக நின்றவனை அவனுடைய ஏமாற்றம் அடைந்த மனது கதறி அழ தூண்டினாலும் மேகா தன்னை ஒரு நல்ல நண்பனாகத்தான் பார்த்திருக்கிறாள் என்று அவன் தானாகவே ஆறுதல் அடைந்தான். பிறகு தன் மனதை தேற்றிக்கொண்டு, ஆண்டி நான் கிளம்புறேன், நேரம் இருக்கும்போது கண்டிப்பா உங்களை வந்து பார்க்கிறேன் என கிளம்பினான். அரவிந்த் அப்பா அம்மாவோட கண்டிப்பா வீட்டுக்கு வரணும் என்று அவனை அனுப்பி வைத்தாள். அவன் மேகாவின் வீட்டு வாசற்படியை தாண்டும் போது கண்ணீர் தானாக அவன் கண்களில் கசிந்தது. அதை துடைத்து கொண்டு அந்த வீட்டை ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு ரோட்டில் நடக்க ஆரம்பித்தான். அவன் தன் பார்வையில் இருந்து மறையும் வரை அவனை பார்த்துவிட்டு அவன் மறைந்ததும் ஓ என்று அழுது, கடவுளே, நான் வளர்த்த 2 குழந்தையில ஒன்னு தீயில கருகிருச்சு, அந்த விஷயம் எதுவும் தெரியாம இன்னொன்னு நடபணமா போகுது என்று பதறியவளை அவளின் கணவன் தன் தோளில் சாய்த்து சமாதானப்படுத்தினான். காதலில் ஜெயித்து விட்டால் அவன் அதிர்ஷ்டசாலி, தோற்றுவிட்டால் அது ஒரு மனவியாதி. பல பேருக்கு அது வியாதியாகத்தான் இருக்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.